கடலூர் அரசு பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் இன்று நடைபெறவிருந்த விற்பனை நேர்முக தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அறியாமல் மாணவர்கள் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வந்து ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. கடலூர்ல நியாய விலைக்கடை விற்பனையாளர்களுக்கான தேர்வு ரத்து செய்யப்பட்டது அறியாமல் அங்கு வந்த தேர்வர்கள் ஏமாற்றம் அடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலைக்கடைகளுக்கான விற்பனையாளர் மாவட்ட ஆட்சேர்ப்பு மையத்தின் மூலமாக தேர்வு கடந்த 25ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இந்த நிலையில 27ஆம் தேதி, அதாவது இன்று நேர்முக தேர்வு நடைபெறவிருந்த நிலையில கனமழையின் காரணமா ஒத்திவைக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த ஒத்திவைக்க தேர்வு வருகின்ற 6ஆம் தேதி 12ஆம் மாதம், அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து இந்த தேர்வு ரத்து அறிவிப்பு நேற்று வெளியானதை அடுத்து இதனை அறியாத தேர்வர்கள் இன்று தேவனம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள கலைக்கல்லூரிக்கு அவர்கள் வந்தடைந்தனர். ஆனால் அப்போது தேர்வு ரத்தானதை தெரிந்து அவர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்து வீடு திரும்பினர். அது மட்டுமின்றி கடலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில தேர்வை அறியாமல் ரத்தானது தெரியாமல் வந்தவர்கள் மிகவும் அவதியடைந்தனர். மேலும் அந்த பகுதியில மழையினால பேருந்து வசதி அதிக அளவு இல்லாதனால வீடு திரும்ப முடியாமல் அவர்கள் அவதியடைந்தனர். மேலும் தேர்வர்கள் தெரிவிக்கும் போது இந்த தேர்வு ரத்தானது குறுஞ்செய்தி மூலம் தங்களுக்கு தாமதமாக கிடைத்ததாகவும் ஒரு தகவல்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து அந்த தேர்வுக்கு வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.